அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதர் எத்தனையோ குரு இருக்காங்க, எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க. கிருஷ்ணர் பிரபுபாதர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போற்றி புகழ்கிறோம். ஏன்னா கிருஷ்ணரை அப்படி தான் பண்ணுறோம். எத்தனையோ அவதாரங்கள் வந்தாங்க, ஆனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா கிருஷ்ணர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் இருக்க ஆத்மாக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சார். மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் இவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க லீலையை பண்ணாங்க, போயிட்டே இருந்துட்டாங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அவங்க வந்தார், லீலையை செஞ்சார். நாம் அவரை எப்படி அடையணும் அப்படிங்கிற வழிமுறையை கொடுத்துட்டு போனார். ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு போனார். கோலோக விருந்தாவனம் போகிறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு போனார். சொல்லிட்டு போயிட்டார், கோலோக விருந்தாவனம் வாங்க, வைகுண்டம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படி வருது? வழி சொன்னால் தானே வர முடியும். அது யாரும் பண்ணவே இல்லை. கிருஷ்ணர் சொன்னார், பகவத்கீதை அப்படின்னு ஒரு டிக்கெட் கொடுத்தாரு, இதை யூஸ் பண்ணுங்கப்பா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அதே போல் தான் எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்தாங்க. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மக்களை பார்த்து அவங்களுக்கு தகுந்தாற் போல் சாஸ்திரங்களை ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தாங்க. ஸோ அதில் நாம் சொல்லணும் அப்படின்னா இந்த கலியுகத்துக்கான ஒரு ஆச்சாரியர் அப்படின்னா அது ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தான். ஆதிசங்கர்லேருந்து ஆரம்பித்து பார்த்தோன்னா ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், நிம்பர்கர், விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு. இப்போ நாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதர் தான். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மக்கள் என்ன செஞ்சால் ரொம்ப எளிமையாக பகவானை அடைய முடியும் அப்படிங்கிற வழிமுறையை கொடுத்துருக்கார். ஸோ ஒரு நபர் நம்ம அவருடைய உழைப்பை பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்தே ஒருவனுக்கு சரணாகதி வந்துடணும், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு நபர் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு உலகத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னா, அதுவும் வயசான காலத்தில் ஒரு உதவியும் இல்லாமல் அவரால் கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்மால் ஏன் முடியாது? இதை நம்ம என்ன பண்ணணும், தினசரி ஆலோசனை பண்ணணும். பிரபுபாதரை புகழ்ந்து பேசுறது ஒரு நாள் மட்டும் கிடையாது, தினசரி புகழ்ந்துட்டே இருக்கணும், தினசரி ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். பிரபுபாத் இவ்வளோ பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ண போகிறேன், பிரபுபாத் இவ்வளோ பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஆலோசனை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபயரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது உள்ள ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஃபயர் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகள்லாம் அழிக்கப்படும், நாம் பகவான் கிட்ட போய் சேர முடியும். அதனால் அந்த ஃபயர் பிரபுபாத் கிட்ட இருந்துக்கு அந்த ஃபயரை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். பிரச்சாரம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். நாமும் நம்முடைய சாதனையை சரியாக செய்யணும். அதே போல் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை கொடுத்து அவங்களே கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஸோ இந்த நாளில் சில பிரபுபாதர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே இன்னும் நிறைய பேரை கிருஷ்ண பக்தி கொண்டுட்டு வரணும். நானும் கிருஷ்ண பக்தர் இன்னும் நிறைய முன்னேறணும், நிறைய மக்களை கிருஷ்ண பக்தி கொண்டு வரணும். இன்னும் புதுசாக என்ன பண்ணும், ஆலோசனை செய்து எப்படி இன்னும் புது விதத்தில் மக்களை ஈர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்க்கணும். அது சில பிரபுபாதர்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு, புது விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டார். பழசு மாதிரி நீங்கள் இதை பண்ணும் அதை பண்ணும் இதை மட்டும் தான் பண்ணாதான் பக்தின்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் கிருஷ்ண பக்திக்கு சம்மந்தப்படுத்தி பண்ணிங்கன்னா அது நல்லதுன்னு சொல்லி ஒரு புது வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீல பிரபுபாதருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், என்னோட நன்றிகள். ஸ்ரீல பிரபுபாத் ஆவிர்பாவ தேதி மதா மகோத்சவ் கி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய